ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார், வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 16:20 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சரிங்களா? ஆண்டவர் மெய்யாகவே சொல்றாரு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சரிங்களா? நீங்க துக்கப்பட்டு அழுது கொண்டு வேதனையா இருக்குது, உலகமா ஊரெல்லாம் சிரிக்குது, நான் கேவலமா இருக்கிற மாதிரி இருக்குது, என் வாழ்க்கை என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க துக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. சரிங்களா? ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜபம் தான். நம்ம பண்ற ஜபம் தான் உலகத்தை ஜபிக்க. நம்மளுடைய இருதயத்துல எவ்வளவு கவலை இருந்தாலும் அது சந்தோஷம் வரும். சரிங்களா? உலகம் ஊர்னு அப்படித்தான் இருப்பாங்க, நம்மளை கேவலப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நம்ம வேலை பார்க்க கூடாது, நம்ம முன்னேறக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நினைச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய மனுஷ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து விசுவாசமா, ஆண்டவரே எனக்கு துக்கமா இருக்குது, எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பிரேயர் பண்ணுங்க. சரிங்களா? ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? உலக ஊர் அப்படித்தான் சிரிக்கும், அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்களா? நீங்க எப்ப கூப்பிடுவீங்க, ஆண்டவர் நோக்கி எப்ப கூப்பிடுவீங்கன்னு ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? சரி, நீங்க துக்கப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நானுமே ஒரு சாட்சி சொல்றேன். கடந்த வந்த நாட்கள்லாம் நான் கேவலப்பட்டு நான் இறந்தேன். சரிங்களா? எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சாங்க, எனக்கு கேவலமா பேசினாங்க. நான் ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப அழுதேன். சரிங்களா? ஆனாலும் இன்னைக்கு என்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு. எதனால? ஆண்டவர்கிட்ட என்னுடைய மனசு ஒப்பு கொடுத்து நான் பிரேயர் பண்ணேன். ஆனாலும் என் துக்கம் சந்தோஷம் மாதிரி இருக்கு. சரிங்களா? மனுஷங்கிட்ட போய் உங்களுடைய கவலை சொல்லாதீங்க. ஏசப்பாட்ட உங்களுடைய என்ன கவலையோ அவர்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்திருங்க. அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாத்தார். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.